ஹலோ கனி சேனல் பீப்புள். சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கனாலே ரஜினிகாந்த் சாருக்கு உடம்பு முடியாமல் இருந்துருந்தார். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கு போனார் நிறைய பேர், அதாவது முக்கியமாக ஃபேன்ஸ், செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டை வந்து முற்றுகையிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து அவரோட வீட்டில் நிறைய பேர் வந்து கூட ஆரம்பிச்சிருந்தாலுமே அவர் யாரையுமே பார்க்க ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அமுச்சிட்டு இருக்காராம். ஸோ அது என்ன ஏது அப்படின்ன கதை அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது வீட்டுக்கு திருப்பி இருக்காங்க. ஸோ வீட்டில் எல்லாருமே வந்து அவர் வந்து பத்திரமா பார்த்துட்ருக்காங்க. வீட்டில் ஒரு மருத்துவ குழுவுமே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய டேரக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹீரோஸ், நிறைய ஃபேன்ஸ், இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம ரஜினிகாந்த் சாரோட வீட்டுக்கு போயிருக்காங்களாம். ஸோ அப்படி போயிருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளியிலேயே மடக்கி இல்லை இவரை நீங்கள் இப்போது பார்க்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க, ஏன்னா ஐயா இப்போ தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சர்வன்ட்ஸ் எல்லாருமே பேசி அனுப்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்குன்னா, சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் வந்திருக்காங்க, லதா ரஜினிகாந்த் அவர்களும் வந்திருக்காங்க. வந்து அவங்ககிட்ட வந்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அவரோட உடம்பு அப்டேட் என்ன, எப்படி இருக்கார், என்ன ஆச்சு முதல்ல அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்ததை பார்த்து மீடியா பீப்புள்ஸுமே வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சார்கிட்ட வந்து அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் அவரோட பெட்ரூம்லேருந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன், என்னால் சுத்தமாக முடியல, நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், என்னால் வந்து எழுந்து வந்து பேச முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆனால் என்னால் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸில் ரெக்கவர் ஆகிட முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ப்ரைவேட்டாக ஒரு மீட்டிங்கே ஒன்று வந்து நான் தனியாக வந்து வைக்கிறோம். ஸோ அந்த மீட்டிங்க்கு நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறேன். ஸோ அங்கே நீங்கள் வாங்க, என்னோடய ஹெல்த் கண்டிஷன்ஸ் என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் மீடியா பீப்புள்ஸ் அங்கேருந்து வந்து கிளம்பி போயிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் கூட இது வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இறைவனாக பிரார்த்திக்க வச்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா படம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் சூப்பர் டூப்பராக வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னப்பா இது இந்த லெவலில் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சிருக்கும் போது கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிதின் சாமிநாதன், அதாவது அந்த படத்தோட டைரக்டராக இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு BMW கார் அப்படின்றத பரிசாக கொடுத்துருக்காங்க. அது யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா, சுதம் சுந்தரம், அது மட்டும் இல்லாமல் ஜெகதீஷ் பழனிசாமி, விஜய் சேதுபதி, இவங்க எல்லாருமே சேர்ந்து ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு படத்தை கொடுத்து தமிழ் சினிமாக்கே ஒரு பெரிய குட் நேமை வாங்கி கொடுத்த டேரக்டர் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு BMW காரை பரிசாக அளிச்சிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம்ம வைரலாகிட்டு இருக்குது. அந்த ஃபோட்டோஸுமே சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.